செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸில் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம் வாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துருந்தேன். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டெலகிராம் குரூப் 2 இதாக வச்சுருக்கோம். ஸோ அதில் காமன் டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இண்டிசஸோட ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், ரேஞ்சஸ் எல்லாமே நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தான் அப்டேட் பண்ணுறோம். இண்டிசஸில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தான் அப்டேட் பண்ணுறோம். நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. ஸோ இயர்லி மார்னிங் 6:30 to 7:30 நம்ம ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 0 to ஹீரோ எக்ஸ்பைரி அன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி மிட் கேப் இதில் 0 to ஹீரோ நான் எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸிமம் டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நம்ம 6:30 to 7:30 எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலயமா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத கைட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி 0 to ஹீரோ ஸ்ட்ரைக்ஸை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் இந்த ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 9:24 கொடுத்துருந்தோம் நிஃப்டிக்கு. நிஃப்டி 50ல் ஒரு அப்சைட் மூமெண்ட் போகும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்துருவோம். ஸோ 9:24 அப்படின்னா காலையில் ஸ்டார்டிங்லேருந்து டவுன் வந்துட்டு இருந்துச்சுல. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 21,950 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது ₹14 18 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ₹18 சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், அடுத்தது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது. நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டான ₹41 வரைக்கும் போயிட்டு இம்மிடியேட்டாக அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுனு. அகைன் நம்மளோட ₹14 சப்போர்ட் எடுத்து திருப்பி அதே ₹41 ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம பை பண்ணியிருந்தாலும் ஸோ 2 டைமும் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 22,000 கால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங் வந்து ₹9 19 ஃபஸ்ட்டு ஒரு ₹9 நியர் வந்துட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹24.55 வரைக்கும் போயிருந்தாங்க. அகைன் ஒரு ₹9 திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி போயிருந்ததும் ₹25.45 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. அதே மாதிரி 22,050 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது ₹5 6 ரேஞ்சு. அவங்க காலையில் வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ₹6 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது ஒரு நல்ல ஒரு ஒலட்டையில் ₹14.95 வரைக்கும் போயிருந்தாங்க. அகைன் நம்மளுடைய ₹5 சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹14.70 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம் இன்றைக்கி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு 0 to ஹீரோவில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருந்துச்சு. நார்மல் பையிங்கில் ஒரு ரீசனபிளாக ஒரு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் போயிருந்துச்சு. ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,910. ஸோ நியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 21,944. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,011லேருந்து 22,053. ஸோ இந்த இடத்த ரீச் பண்ணும்போது நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் 21,800லேருந்து 21,831. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு இந்த ரேஞ்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இப்போது நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா 21,665 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,085லேருந்து 21,736. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 21,977. ஸோ 21,977க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை 22,085 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,048. ஸோ 22,048லேருந்து 22,085 நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 22,173. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 22,260 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,844 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி அப் டு நம்மளுடைய லோ 21,736 வரைக்கும் நம்ம அந்த மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்லிங் ப்ரெஷரை. இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,773. ஸோ 21,773லேருந்து 21,736 அப்படின்றது நாளைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி பிரேக் பண்ணி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,649. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா 21,561 மேக்ஸிமம் லோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கேப் அப்பில் இருக்காங்க 21,977லேருந்து 22,085 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கக்கூடிய 21,977ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஒரு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்க்க வேண்டியது அப்சைடில் 22,085 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 21,977 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அதாவது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க 21,844லேருந்து 21,736 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்ம சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் நம்ம இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 21,844ல் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்க்க வேண்டியது அப்சைட் மூமெண்ட்டுக்கு 21,844 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 21,736 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 21,977க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,844க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா
நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு volatile மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,900. 21,900 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 22,000ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதுக்கு அடுத்தது 22,100, 22,200லாம் ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,800, 21,700, 21,600, 21,500லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,800லேருந்து 22,050. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆக்டிவாக இன்றைக்கி எந்தெந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க அப்படின்னா 22,600, 21,900, அதுக்கு அடுத்தபடியாக 22,000. ஸோ இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம், புட் சைடில் பார்த்தோம்னா 21,900, 21,700, அதே மாதிரி 21,800 பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 21,900, 21,800 ஹைலைட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற சப்போர்ட் லெவலை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பில்ட் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு ப்ரீமியம் டிகே இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மார்னிங்கில் ஒரு ப்ரீமியம் டிகேக்கு ஒரு ஸ்லோ மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட்டில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க 46,219. ஸோ அவங்களுக்கு நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 46,580. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா 46,822 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரீச் ஆகும்போது நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல டவுன் ஃபால் வந்திருக்காங்க. ஸோ அதே நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்காங்களே, ஸோ அது அப்போது நாளைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 46,166லேருந்து 46,026. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா 45,637 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்ச் அப்படின்னா 46,587லேருந்து லோ 45,850. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 46,359 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை, அதாவது 46,587 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 46,508. ஸோ 46,508லேருந்து 46,587ன்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 46,771. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 46,955 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளையோட மேக்ஸ் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,955. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 46,078 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 45,850 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 45,929. ஸோ 45,929லேருந்து 45,850 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி பிரேக் பண்ணி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 45,666. ஸோ அதையும் கடந்து கீழே வரும்போது நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,482. ஒரு கேப் அப்பில்
பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 46,359லேருந்து 46,587 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது, இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 46,359 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 46,587 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,359 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஓப்பன் இருக்குது. 46,078லேருந்து 45,850 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்மளுடைய சப்போர்ட்டில் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய 46,078 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 46,078 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,850 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,359க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கும். அதே மாதிரி 46,078க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,200ல். ஸோ 46,200 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 46,500 அதை பிரேக் பண்ணாங்கன்னா மெல்ல மெல்ல 47,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 46,000 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 45,500 45,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைடுமே ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,900லேருந்து 46,300 நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஆக்டிவாக இருக்கிற ஓஏ எந்தெந்த ரேஞ்சில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கால் சைடில் மேக்ஸிமம் இருக்கிறது 47,000, அதுக்கு அடுத்ததாக 46,200 46,300. ஸோ இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்சில் இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டில் எந்த ரேஞ்சில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 46,000, அதுக்கு அடுத்தபடியாக 45,000, அதுக்கு அடுத்தபடியாக 46,200. ஸோ ஹைலைட் ஆகிருக்கிறது ரேஞ்சில் இருக்கிற சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ ஓவராலாக நாளைக்கு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு ப்ரீமியம் டிகே மேக்ஸிமம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ காலை விட புட்டில் அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிலையும் நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு கால் புட் ரெண்டத்தையுமே நம்ம நாளைக்கு மேஜராக பார்த்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கும் அப்படின்ற நம்மளோட ப்ரிடிக்ஷனை பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,700லேருந்து 22,200. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு பிரேக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளையோட பிரேக்கும் அப் சைடில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. ட்ரெண்டும் அப் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. ஸோ 21,900 மிடில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு அப் ஆர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,500லேருந்து 46,500 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. பிரேக் வந்து அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பிரேக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல வீக்கான பிரேக், ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காட்டுது.
நேத்தோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு பிரேக்கிங் கண்டிஷன் அப் சைடில் தான் காட்டுது. ஸோ நம்மளுக்கு பாசிபிள் ட்ரெண்டும் அப் ட்ரெண்ட் தான் காட்டுது. க்ளோஸ் வச்சுருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா 46,200. ஸோ நியரர் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம 46,500 கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 46,500 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 45,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. நிஃப்டிக்கு இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் மற்றும் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் ஈயோடைய அனாலிசிஸ், ஓஏ டேட்டா. ஸோ லைவில் ஓஏ டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும், நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸுக்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.